இப்போ இங்கே பாருங்கள், இந்த சின்ன சின்ன கூடையோட அளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது பூஜை கூடை மாதிரி முட்டை வாங்குறதுக்காக எங்கள் அக்கா கேட்டாங்க. அதுக்காக நான் இதை பின்னியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 பூ வச்சுருக்கிறேன். இது ஒரு சின்ன கூடை. இதோட அளவு தான் நான் சொல்லலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இதுவும் ஒரு திட்டமான கூடை. இந்த கூடையை இது உள்ள 2 கூடையிலையும் இந்த உள்ளே வச்சிடலாம். இது தனியாக தான் வைக்கணும். இப்போ வந்து கமாண்டுக்கு பதில் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த கூடையில் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த நாளுக்கு ஒரு ஒயர் சேர்க்குறது எப்படின்னு சும்மா ஒருத்தங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நடைக்கு 2 நடை நீங்கள் பாருங்கள். இந்த கூடை எப்படி நான் போடுறேன், இந்த நாளுக்கு உள்ள ஒரு ஒயரு எப்படி சேர்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நடைக்கு 2 நடை பார்த்தீங்கன்னா புரியும். இதை நான் 3 வீடியோ போட்டிருக்கிறேன். 3 வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு போட்டிருக்கிறேன், இந்த கூடைக்கு போட்டிருக்கிறேன், இந்த கூடைக்கு போட்டிருக்கேன். 2 கூடைக்கும் நான் வீடியோ போட்டு காட்டியிருக்கிறேன். சும்மா கேட்குறீங்க நீங்கள். இதை நம்ம சும்மா பார்த்தோம், மற்றவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா, சும்மா இதே போட்டு காட்டுறாங்களேன்னு நினைப்பாங்க. இங்கே பாருங்கள், நாளுக்கு ஒரு ஒயர் சேர்க்குறது எப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு நடை ஒரு நடைக்கு 2 நடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் போட்டு காட்டுறேன், ஆனால் இப்போ காட்ட முடியாது. ஒரு 10 நாள் சென்றாக்கா நான் இந்தமாரி நாளுக்கு ஒரு ஒயரு வச்சு நான் போட்டு காட்டுறேன். இந்த 4 ஒயரில் மட்டும் நீங்கள் போட்டு கேட்டிருக்கீங்க. அதனால் நான் உங்களுக்கு போட்டு நான் காட்டுறேன். அது ஒரு 10 நாள் ஆகும். அதுக்கு இடையில நான் சிவன் கண்ணு கூட நான் பின்னிக்கிட்டு இருக்கிறேன். அதையும் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, பின்னி காட்டுங்கன்னு. அதையும் நான் பின்னி காட்டுறேன் உங்களுக்கு. அது ஒரு 5-6 நாள் ஆகும். சிவன் கண்ணு கூட, இன்னொன்று குச்சி பிஸ்கட் கூட, 2 நான் போட்டு வச்சுருக்கிறேன். நான் போட்டு காட்டுறேன். தெளிவாக தான் அதுலேயும் நான் போட்டிருக்கிறேன். அடியெலாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் சிவன் கண் கூடையில். நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பெரிய கூடைக்கு நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு அளவு 6.5 வெட்டணும். எப்பொழுதும் நான் 20 போட்டால் அவங்களுக்கு 7.5 வெட்டுவேன். இதுக்கு 6.5 வெட்டி 12க்கு 12 போட்டு 6.5 வெட்டியிருக்கிறேன். மீந்த ஒயரில் தான் நான் இந்தமாரி கூடை போட்டு ஒரு முட்டை கிட்ட வாங்கலான்னு எங்கள் அக்கா கேட்டாங்க. இதுக்காக இது போட்டிருக்கேன். 3 கூடையும் போட்டிருக்கிறேன். இது 6.5 வெட்டி நான் போட்டிருக்கேன். நாளுக்கு ஒரு ஒயர் சேர்த்து பிஸ்கட்டாக நான் போட்டிருக்கிறேன். இது பாருங்கள், இது 4.5 அடி வெட்டியிருக்கிறேன். 4.5 அடி வெட்டி 12க்கு 8 நல்லா அழகாக சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். 12க்கு 12 நீட்டு 8 அகலம் வச்சுருக்கிறேன். ஒரு நடைக்கு 2 நடையாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவு தெரியும் உங்களுக்கு. 12 நீட்டு அகலத்தில் 8. இதோட அளவு 4.5 வெட்டினேன். 4.5 இதுக்கு 6.5 வெட்டியிருக்கிறேன். 2 அடி இதுக்காக இது நான் குறைச்சிருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு அகலம் 12க்கு 12 தான் வச்சுருக்கிறேன் நான். இதுக்கு இது பூஜை கூட தான். இது முன்னாடி நான் சின்ன கூடை நான் போட்டு காட்டியிருக்கேன். இந்த நடு சென்ட்ரலில் 6 வெட்டிக்கணும். இந்த 3 நாட்டு வருது பாருங்கள், அதில் 6 வெட்டிக்கங்க நடு சென்டரில். இதை போடுறதுக்கு அந்த கூடையை நீங்கள் பார்த்தாவே தெரியும். நான் போட்டிருந்த கூடையை இடையில இந்த ஒயர் சேர்க்குறமே அதை சேர்த்துருக்கோம் பாருங்கள் கும்முளில். அதுக்கு 5.5. இது 6, இது 5.5. அதேமாரி நீங்கள் வெட்டி நீங்கள் போடுங்க. அளவெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்து போடுங்க. இது இந்த காது வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது பட்டைக்காது, முறுக்கு காதுலேயே பட்டைக்காது. இது நானும் வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன். இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு கட்டுக்கம்பியில் 2 கம்பி இந்த சைடும் நல்லா நான் சொருவி இருக்கிறேன். அப்படியே கிடக்கும், வீணாக போகாது. அதேமாரி உங்களுக்கு ஒயர் இருந்துச்சுன்னா, மீந்தமான ஒயர் இல்லைன்னா இந்தமாரி கூட போட்டு நீங்கள் உங்கள் உபயோகத்துக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை விற்கிறா இருந்தாலும் வைங்க. நான் இந்த கூடையெல்லாம் நான் பின்னுறதை பாருங்கள். இந்த கூடையெல்லாம் பின்னுனதெல்லாம் அப்படியே தான் இருக்குது என்கிட்ட. நான் விற்கிற மாதிரி இருந்தாக்கா நான் ஃபோன் நம்பர் கொடுப்பேன். இல்லைன்னா விற்கல எங்கள் ஊரில் கேட்குறாங்கன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இது என்ன வேலைன்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இதுக்கு ஒரே வேலை 300ரூவான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலே சொல்லலை. அதோடு இருக்கிறாங்க கமெண்டில். அவங்களுக்கு காசு இருக்கோ என்னமோ தெரியல, அதை பற்றி நான் வருத்தப்படலை. அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை. இதோட இந்த கூடை இந்த ஒயர் நம்மளுக்கு கையை அடக்கிறதுக்கு 70 ரூபாய்க்கு வருது. கொரியரோடு சேர்த்தா 80 ரூபா வரும் ஒரு கண்டு. 80 ரூபா வருது கொரியரோடு சேர்த்தா. நான் எட்டை தான் கொரியரில் வாங்காமல் யூடியூப்பில் காட்டுறாங்க. 70 ரூபா மெனி தான் நம்ம வீட்டுக்கு சேருது. 55 ரூபா. ஆனால் வீட்டுக்கு சேர்ந்தா 70 ரூபா மெனி வருது. ஏன்னா கொரியர் காசெல்லாம் கொடுத்து அந்தமாரி வருது. நான் இந்த ஒயர் கிடைக்காம தான் வாங்கி போட்டிருக்கேன். அந்த ஒயரு பாருங்கள், இதுவும் விலை கூட உள்ள ஒயர் தான். இந்த பூ பின்னுறது கூட ஒயரோட விலையை நான் சொல்லவே இல்லை. இதை கேளுங்க, இந்த ஒரு ரோஜாவும் பின்னுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது.
அது வந்து நம்ம கொஞ்சம் தப்பானாலும் நம்ம பிரிக்கிறோம், பிரிச்சுட்டு போடுறோம். பிரித்து போட்டு அழகாக வரணுங்கிறதுக்காக போடுறோம். ஆனால் இந்த கூடையை வந்து எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு போட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரூ. 300 வேலைனாக்கா கரெக்டாக அழகாக கொடுக்கலாம் அந்த முந்நூறுரூவாய்க்கு. அவ்வளோ வேலை. இங்கே பாருங்கள், நல்லா சொருவிருக்கிறேன், அழுத்தமாக சொருவிருக்கேன் பாருங்கள். அப்படியே கிடக்கும். வெளி மட்டும் கடிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு இந்த கூடை உழைக்கும். என் கூடையெல்லாம் காதுலேருந்து எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உழைக்கும். நான் வந்து ஒரு கூடையை கொஞ்சம் அனுப்பியிருக்கிறேன், கேட்குறாங்க, யூடியூப்பில் கேட்டிருக்காங்க, நானும் அனுப்பியிருக்கிறேன், பார்சல் போட்டு விட்ருக்கேன். இதெல்லாம் இருக்குது. இந்த கூடையெல்லாம் விற்கணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இதை ஒரு 10 நாளுக்குள்ளே நான் அந்த சிவன் கண் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, சிவன் கண்ணு கூட நான் போட்டு வச்சுருக்கிறேன். 50-50 ஒயரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.